காளான் உற்பத்தி கூடங்கள் அமைத்தல். அதில் குறிப்பிட்டிருக்கின்றது, தடையில்லாமல் நுகர்வோருக்கு காளான் கிடைத்திட கிராமப்புற இளைஞர்கள், பெண்கள் 50 சிறிய அளவிலான காளான் உற்பத்தி கூடங்களை 50 லட்சம் ரூபாயில் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளிவந்திருக்கின்றது. மாவட்டத்திற்கு 50 காளான் கூடாரங்கள் என்று சொன்னால் மாவட்டத்திற்கு ஒரு காளான் உற்பத்தி கூடம் மட்டும்தான் அமைக்க முடியும் என்ற புரிதல் இருப்பதால் கூறுகின்றேன். இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விடாது, முன்னேற்றத்தை கொடுத்து விடாது. சில பின்தங்கிய தொகுதிகளை தேர்ந்தெடுத்து இந்த முயற்சியை அங்கே மேற்கொண்டு அங்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கி அதன் மூலமாக மற்ற பகுதிகளுக்கும் இதை கொண்டு செல்வது நல்லது என்று நினைக்கின்றேன். மாவட்டத்திற்கு ஒன்று என்பதை விட பின்தங்கிய பகுதிகள், வேலைவாய்ப்பு இல்லாத பகுதிகளுக்கு அதிக அளவில் கொடுத்து அதை ஒரு சாம்பிளாக, மாடலாக செய்துவிட்டு பின் கொண்டு சென்றால் நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து. ஏனென்றால் ஒன்று மாவட்டத்திற்கு ஒன்று என்பது எந்த வகையிலும் ஒரு முன்னேற்றத்திற்கான வழிவகையை செய்யாது என்பது எங்களுடைய கருத்து. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்க இருக்கிற உறுப்பினர் அவர்கள் கேட்டிருந்தாரு, பின்தங்கிய மாவட்டங்களில் வேலை வாய்ப்பு குறித்து கேட்டிருந்தாரு. இதை அறிந்த நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றே தன்னுடைய வாக்குறுதியில் வெற்றி தமிழகம் மிஷன் டாக்குமெண்ட் பின்தங்கிய மாவட்டங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்று சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் பொள்ளாச்சியில் இன்னைக்கு 16/6/2026 அன்று 3 to 5 ஏக்கர்ல ஒரு மைக்ரோ டெக் பார்க் கொண்டு வரதுக்கான அனைத்து வசதிகளுக்கும் நம்ம இன்னைக்கு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கார். அந்த திட்டத்தின் கீழே இங்கே கோவர்க்கிங் ஃபெசிலிட்டிஸ், ஹை ஸ்பீட் கனெக்டிவிட்டி, எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் உருவாக்குறதுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் டவுன் மாதிரி எக்கனாமிக் growth கொண்டு வரதுக்கு நம்ம இன்னைக்கு நிலம் தேடப்பட்டு வந்துட்டு இருக்கு. இங்கே கண்டிப்பாக ஒரு மைக்ரோ டெக் பார்க் கொண்டு வரதுக்கான அத்தனை ஆணைகளையும் நமது முதலமைச்சர் அவர்கள் மூலமா அதிகாரிகளுக்கு இன்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும். நன்றி.